ஏன்டா எப்ப பார்த்தாலும் உனக்கு இதே நினைப்புதானா? பொண்ணுங்க பொண்ணுங்க பொண்ணுங்க. அண்ணா நீ தானே எனக்கு சொல்லி கொடுத்த. பேச உன்னை கொண்டு வாங்க. நீங்க யாரு? உங்க பேர் ரிஷி தானே? எங்க அப்பா அம்மா தான் அந்த பேர் வச்சாங்க. ஏய், என் அப்பா யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்பா பேர் தெரியலனா அது பெரிய தப்புப்பா. ஏய், என்ன கிண்டலா? நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எங்க அப்பாவோட தான். எனக்கு சிஎம் வரைக்கும் ஆள் தெரியும். ஓ பாஸ், நாங்க ஒரு ஃபங்க்ஷனுக்காக இங்க வந்திருக்கோம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏய், ஏன் கோவப்படுறீங்க? ரிலாக்ஸ், கூல் கூல் சில். சரி, எனக்கு ஒரு விஷயம் சொல்லு. உனக்கு ஏதோ ஒரு பொண்ணோட என்கேஜ்மெண்ட் ஆகுதுல்ல, யார் அந்த பொண்ணு? எது கேக்குறா? ஏய், கேட்டா சொல்லு. அதோ அங்க பாருங்க, அங்க ஒரு பொண்ணு சர்வ் பண்றாள்ல, அவதான் என்னோட வருங்கால வைஃப். அண்ணா இவனுக்கு என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரியா இருக்கா? அப்படியா? பொண்ணு ரொம்ப நல்லா இருக்கா? ஏய், வாழ்த்துக்கள் தம்பி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நீ ஏன் பேர் கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட? அம்மா உன் பேர் என்ன? என்ன எல்லாரும் சாண்டின்னு கூப்பிடுவாங்க. ஓ சாண்டி. அப்படின்னா உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா? இருக்கா. அவங்க ஸ்னேகா. ஸ்னேகா யாரு? அது ஒரு கப்பர். எல்லாம் தெரிஞ்சும் என் மனசு நான் சொல்றத கேட்க மாட்டேங்குது. உன்னை மட்டும்தான் அதை நினைக்குது. இந்த காதல நான் என்னன்னு சொல்றது? சேரவும் முடியல, மறக்கவும் முடியல. அவ தலையில இருந்து கால் வரைக்கும் எனக்கு மட்டும்தான். சரி ரிஷி, இது என்கேஜ்மெண்ட் விஷயம். பொண்ணும் இருக்கா, மாப்பிள்ளையும் இருக்கேன். அப்படியே என்னோட என்கேஜ்மெண்ட்டையும் பண்ணிடுவோமா? சூப்பர் சூப்பர். அப்ப நான் போய் அவகிட்ட பேசிட்டு வந்துட்டுமா? போங்க போங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கலக்கு கலக்கு. பாட்டி இதோ வரேன். பாட்டி நான் வந்துடுறேன். நீ ஏன் இவ்வளவு கவலைப்பட்டு இருக்கானோ? மத்தவங்க சொல்றத கேட்காத, உன் மனசு சொல்றத மட்டும் கேளு. உனக்காக தான் நான் வந்திருக்கேன்னு உன் மனசே சொல்லும். உனக்காக மட்டும்தான் நான் வந்திருக்கேன். அதே மாதிரி நீ எனக்கு மட்டும்தான். இனிமே நீ பேசுறத நான் கேட்க மாட்டேன். நானும் எதுவும் சொல்ல மாட்டேன். இங்க இருந்து போயிடு. உன்னோட கண்கள் சொல்லுது நீ என்கிட்ட நிறைய பேசணும்னு நினைக்கிற. அனு, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உன் கூட பேசுறதுக்கு எனக்கு எதுவும் இல்லை. நான் கண்டிப்பா உன்கிட்ட பேசியே ஆகணும். இல்ல, நான் சர்வ் பண்ணணும். ஒரு நிமிஷம் இரு. நீ எதுக்காக சர்வ் பண்ற? வெயிட்டர்ஸ் இருக்காங்கல்ல? என்கேஜ்மெண்ட் சீக்கிரமா முடிவாயிடுச்சு. வெயிட்டர்ஸ் கம்மியா தான் இருக்காங்க. அதனால நீ சர்வ் பண்றியா? சரி, அப்படின்னா ஓகே. அதுக்கு முன்னாடி நான் பேசணும். பேசிட்டு தானே இருக்கும். இப்படி இல்ல அனு. பின்ன வேற எப்படி? அனு, நான் உன்கிட்ட எல்லா உண்மையை சொல்லணும். கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கு. இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு. மாம், சீக்கிரம் இங்க. ஏன் எதுக்காக இப்ப நீ இத கேட்டு வந்திருக்கன்னு சொல்லு. இந்த Dress என்கேஜ்மெண்ட் முடியும் போது அந்த பொண்ணு கிட்ட கொடுக்கணும். அம்மா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கம்மா. ஐயோ, நீ யாருக்கு கொடுக்கணும், எதுக்கு கொடுக்கணும்? இது எதுவுமே சொல்லாம என்கிட்ட குடுன்னா நான் எப்படி கொடுப்பேன்? யாருக்கு கொடுக்க? உங்களோட வருங்கால மருமகளுக்காக தான் கேக்குறேன், ஓகேவா? நான் இது அவளுக்காக தான்மா கேக்குறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்கம்மா ப்ளீஸ்மா. நிச்சயமா கொடுக்க மாட்டேன், புரிஞ்சுக்கோ. அப்பா, அம்மாவை பாருங்கப்பா. ரிஷி, ஐயோ ஸ்டோல்டா. போ, யார்கிட்ட கொடுக்கணுமோ கொண்டு போய் கொடு. இந்த என்கேஜ்மெண்ட் Dress அனுகிட்ட கிடைக்காம இருந்தா அது போதும் எனக்கு. அவளுக்கு சேர வேண்டிய பொருள் அவ கையில போய் கிடைக்கலன்னா
அதுக்கப்புறம் நிச்சயம் அவ ரிஷி கூட சேர மாட்டா. உன் உன் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிருச்சு. அது உனக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் தான் உனக்கு கூட்டு இந்த லைட் ஆஃப் பண்ணு. இந்த ॐ भूर्भुवस्सु तत्सविदुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्. இன்னைக்கு நிறைஞ்ச அமாவாசை, அடர்ந்த இருளா இருக்கும். இன்னைக்கு ராத்திரி ஒரு பெரிய விபரீதம் நடக்க போகுது. அவங்க 2 பேருக்கும் ஒரே ஒருத்தரால மட்டும்தான் இந்த ஆபத்துல இருந்து அவங்கள காப்பாத்த முடியும். அதனாலதான் இந்த தேவி பேர் காளி, மகா காளி. என் தாய் நினைச்சா எது வேணா சாதிப்பா. எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் காப்பாத்திடுவா. அம்மா, இன்னைக்கு உன்னோட முகத்துல தனி பிரகாசம் தெரியுது. ஆனா இந்த பிரகாசம் நடக்க போற சந்தோஷத்துக்கு அறிகுறியா இல்ல. இல்ல பெரிய ஆபத்து வரப்போகுதா? அந்த காலம்தான் பதில் சொல்லும். ஆனா இந்த அடர்ந்த இரவுல நீ அவங்க 2 பேரை காப்பாத்தியே ஆகணும். அவங்க 2 பேருக்கும் உள்ள பந்தத்தை நீதான் உன்னோட சன்னதில ஆரம்பிச்ச. இன்னைக்கு அந்த உறவை நீ எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். நீதாமா காப்பாத்தணும். ஜெய் மாகாளி, ஜெய் மாகாளி. இந்த மாதிரி பையன் கிடைக்க என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன வாணி? இன்னைக்கு போய் உன் பொண்ணுக்கு எப்படி நிச்சயதார்த்தம் வச்சிருக்க? ஏன் இன்னைக்கு ரொம்ப அபசகனமான நாளுமா? அப்படியா? இன்னைக்கு நீ பண்ற நிச்சயதார்த்தம் நீடிக்கவே நீடிக்காது அப்படின்னு என் புருஷன் தான் சொன்னாரு. அவர் ஒரு பெரிய பண்டிதரு. ஆனா நானும் பண்டிதர்கிட்ட கேட்டுதான் இந்த நாளை முடிவு பண்ணேன். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள் ஆச்சு. இல்ல வாணி, இன்னைக்கு நல்ல நாள் கிடையாது, அமாவாசை. இல்ல இல்ல, இன்னைக்கு என் பொண்ணோட நிச்சயதார்த்தம். அபசகுணமா எதுவும் பேசாதீங்க, நல்லதா பேசுங்க. நீங்க போய் ஜூஸ் குடிங்க. இந்த ட்ரெஸ் கொடுத்ததுனால அவனு பெரிய மகான் ஆயிட மாட்டான். அந்த ட்ரெஸ் அவன் தானே ஈரமாக்குனா. ஓவரா யோசிக்காத. சரி, ஓகே, நான் போய் சர்வ் பண்ண போறேன். ஓகே. அங்கிள், அங்கிள் கொஞ்சம் தண்ணி குடிங்க. உங்களுக்கு ரொம்ப இருமல் வருது. இங்க பாருமா, நாளைக்கு எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா என்னோட நண்பர் இருக்கான், என் ராஜ் இருக்கான். உங்களுக்கு எந்த ஒரு குறையும் வராம அவன் பாத்துக்குவான். எங்க பாருமா, நான் உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும். தேங்க்யூ. ரொம்ப நல்லா இருக்காளக்கா. ஓ, ரிஷி இவன்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியலையே. வா,
ஏய் ஸ்னேகா எங்க போற? என்னை பார்த்து மறைஞ்சு ஓட பாக்குறியா என்ன? இல்லையே. ஆமா, நீ ரிஷி கிட்ட பேசுனியா? பேசுனேன். அவன் என்ன சொன்னா? அதான் நீ சொன்ன மாதிரி தான். அவனுக்கு அனுவோட என்கேஜ்மெண்ட் நடக்குதான். சரி இங்க பாரு, ஷில்பா சொன்னதை நான் அப்படியே நம்பிட்டேன். அதுக்காக என்னை மன்னிச்சிடு. ஓகே? நீ ஏதோ என்கிட்ட பொய் சொல்றியோன்னு தோணுச்சு. ஆக்சுவலி நான் அதெல்லாம் நம்பியிருக்கவே கூடாது. நீ என்ன மட்டும்தான் காதலிக்கிற, நானும் அதே மாதிரி தான். தெரிஞ்சோ தெரியாமலையும் நான் உன்னை கஷ்டப்படுத்திட்டேன். ஆனா உன்னை சந்தோஷப்படுத்துறதும் என் கடமை தானே. நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். இப்போ அதாவது இன்னைக்கு நான் உங்க அம்மா கிட்ட போய் நம்ம கல்யாணத்தை பத்தி பேச போறேன். இப்பவா? சாண்டி என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. மாம் வேற பிஸியா இருப்பாங்க. இங்க பாரு ஸ்னேகா, உங்க அம்மா உன்னை கூப்பிடுறாங்க. அப்படியா? இதுதான் லக்குன்னு சொல்லுவாங்க. உங்க அம்மா பத்தி பேசிட்டே இருந்தோம், அவங்களே கூப்பிட்டு அமைச்சிருக்காங்க. சரி அவங்க எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. நான் போய் உங்க அம்மா கிட்ட பேசிட்டு வரேன். அக்கா அவன் போறான். அமெரிக்காவுல இருக்கிற ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கும். என்னங்க கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். ஒரு நிமிஷம். ஓகே. இங்க பாருங்க, நீங்க கோவப்படக்கூடாது. என்ன இப்படி சொல்ற? இது வரைக்கும் நான் எப்பவாவது உன் மேல கோவப்பட்டிருக்கேனா? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. சரி சொல்லு. நாம என்கேஜ்மெண்ட் ட்ரெஸ் எடுத்தோம்ல, அத என்னாச்சு? அங்க பாருங்க உங்க பையனை. ரொம்ப மாறிட்டான். அமெரிக்காவுல இருக்கும்போது சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுக்க மாட்டான். இந்தியாவுக்கு வந்ததும் இந்தியாக்காரனா மாறிட்டான். நீங்க இருக்கீங்க பாருங்க, அவனுக்கு மேல என்னமா? நான் எதுவுமே சொல்லலையே. ரிஷி ஒரு நிமிஷம். சொல்லுங்கம்மா. டேய், என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? மாமா அதெல்லாம் அப்புறமா சொல்றேன். இது சாப்பிடுங்க, நல்லா இருக்கு. விட்றா. நீ என்ன வேலைக்காரன்? ஏன் அவனும் தான் சர்வ் பண்றான், அவன் என்ன வேலைக்காரியா? நாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்றோம் மாம். என்னங்க இதை எடுத்துக்கங்க. வேண்டாம் வேண்டாம். ஹவ் ரூட். எனக்கு அதனாலதான் அந்த பொண்ணை பிடிக்கல. பாக்குறதுக்கு அவ அப்படியே வேலைக்காரி மாதிரி இருக்கா. மாம் நீங்க பெருமைப்படணும். அவ உங்களுக்கும் சேவை பண்ணுவா, என்னையும் உங்க செல்ல பையனா மாத்திடுவா. 2 in 1 இல்லடா? அண்ணா, நீ நம்ம அப்பாவே மிஞ்சிட்ட. இல்லனா அது வந்து டாட் மாம்க்கு காலை பிடிச்சு வரதை நான் பார்த்துருக்கேன். என்னடா சொல்ற? அதெல்லாம் மாம்க்கு மட்டும்தான். நீ என்ன சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க? நீ தொட்டதுக்குள்ள உங்களோட டாட நடுவுல இழுத்துட்டு வராது, புரியுதா? இப்ப அப்பா உங்களுக்கு சேவகனா இருக்காரு, அதே மாதிரி நானும் கொஞ்சம் சேவை செஞ்சுட்டு வரேன். இந்தடா. ஏமா என்ன அண்ணன் உடம்புல ஏதாவது பேய் வந்துருச்சா என்ன? ஆமா, இந்தியால பேயெல்லாம் ஓட்டுவாங்களம்மா. முதல்ல அண்ணனுக்கு ஓட்டுங்க. வாய முடுற. முதல்ல உன்னை உட்கார வச்சு பேய் ஓட்டினா எல்லாம் சரியா போயிடும். அம்மா என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏய், என்ன பயப்படுறீங்க? நான் சாண்டி, அதான் என் பேரு. சரி சரி. சரியில்ல ஆண்டி, முதல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். நல்லா இரு. யார் நீ? இப்பதானே சொன்னேன் என் பேரு சாண்டி. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஆண்டி. வாங்க முதல்ல உட்காருங்க. ஆண்டி அது வந்து எனக்கு சுத்தி வளைச்சு பேச தெரியாது. நேரடியா பாயிண்ட்டுக்கு வந்துடுறேன். நானும் ஸ்னேகாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புறோம். எங்க 2 பேருக்கும் நீங்க கல்யாணம் பண்ணி வச்சிருங்க போதும். பண்ணிக்கோ. பாத்தியா? வாழ்த்துக்கள் ஸ்னேகா. அம்மா சரின்னு சொல்லிட்டாங்க. இல்ல அதாவது என் சைடுல இருந்து ஓகே தான்ப்பா. இங்க பாருப்பா, கல்யாணத்துக்கு உங்க வீட்ல இருந்தா சம்மதம் தேவையில்லையா? ஒரு வாட்டி அவங்கள கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம். சூப்பர் ஆண்டி, சூப்பர். உங்க அம்மா எவ்வளவு நல்லவங்கல்ல. ஸ்னேகா கூட உங்கள மாதிரி இருந்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். அவ அப்படிதான்ப்பா. இங்க பாரு, நீ உடனே கிளம்பு. உங்க அப்பா அம்மா கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம பேசலாம். கூட்டிட்டு வா. ஆண்டி, ஆக்சுவலி நான் இங்க இருந்து போக மாட்டேன். அது என்னன்னா, எனக்கும் என்கேஜ்மெண்ட் நடக்கும்ல. சோ இங்க நடக்கிற என்கேஜ்மெண்ட்டை பார்த்துட்டேன்னா எனக்கும் நிறைய விஷயங்கள் தெரிய வரும்ல. வேண்டாம். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இன்னைக்கு நீங்க எல்லாரும் எங்க அண்ணன் ரிஷியோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டிக்கு வந்திருக்கீங்க.
இந்த பார்ட்டியில டான்ஸும் பாட்டும் இல்லனா எப்படி என்ஜாயபிளா இருக்காது ரைட்? ஆண்டி என்னோட ஃப்ரெண்ட் தான். இதோ வரேன் இருங்க. என்ன இப்ப எல்லாரும் ரெடியா? ஐ மீன் எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க. என்னடி உன்னை பாம்பு மாதிரி மடக்கி வச்சிருக்க? சரி, அதெல்லாம் விடு, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல உன் முகத்துல கொஞ்சம் சிரிப்பை கொண்டு வா, புரியுதா? அப்புறம் யாருக்கும் தெரியக்கூடாது உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு, புரியுதா? So let's dance and chill out.